சுரேஷ் மாரி இயக்கத்தில் அட்டகத்தி தினேஷ் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் ஜெயதேவி. இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுத்த படம் தான் இந்த ஜெயதேவி. நீல ப்ரொடக்ஷன் ரஞ்சித் அவர்கள் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. படத்தோட கதை காணாமல் போன அம்மாவை தேடி கண்டுபிடிக்கிறது தான் அந்த படத்தோட கதை. இந்த அம்மா எப்படி காணாமல் போனாங்க, அவங்க எங்கே இருந்தாங்க, அவங்களை எப்படி மீட்டுக்கிட்டு வந்தாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சுவாரஸ்யமாக சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. படத்தோட ஆரம்பத்தில் அட்டகத்தி தினேஷுக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோனில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நீங்கள் உடனே கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம லொல்லு சபா மாறன் அவர்களுக்கு ஒரு ஃபோன் போகுது. அவர் பெயிண்டர் வேலை செய்கிறாரு, அவருக்கும் ஒரு ஃபோன் போகுது. அவரையும் கிளம்பி நீங்கள் உடனே ஸ்டேஷனுக்கு வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாம் அப்படிங்கிறாங்க. ரெண்டு பேரும் ஸ்டேஷன் போகிறாங்க. ஒரு பக்கம் நம்ம தினேஷ் அவர்களும் ஒரு பக்கம் மாறன் அவர்களும் இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்க மாட்டேங்கிறாங்க. ரெண்டு பேரும் அண்ணன். சரி, இப்போது போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ்காரர் வந்து விசாரிக்கிறாங்க. உங்கள் அம்மா எங்கே, உங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா ஒவ்வொரு விஷயமா கேட்குறாரு. முதல்ல தினேஷ் அவர்கிட்ட கேட்குறாரு, உங்கள் அம்மா எங்கே அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, எங்கள் அக்கா வீட்லேயோ இல்லை சின்ன அக்கா வீட்டில் இருப்பாங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் மாறன் அவர்கிட்ட விசாரிக்கும் போதும் அவரும் அதே பதில் தான் சொல்கிறாரு. சரி, ஓகே, நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் அம்மா கிட்ட பேசி எவ்வளோ நாள் ஆச்சு அப்படிங்கிறாரு. ரெண்டு பேரும் 9 வாரம் இருக்கும், 10 நாள் இருக்கும் அப்படின்னு மாறி மாறி சொல்கிறாங்க. சரி, ரெண்டு பேரும் இப்போ ஃபோன் பண்ணுங்கள், உங்கள் சகோதரிகள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அங்கே அவங்க அம்மா இருக்காங்களான்னு கேளுங்கன்னா ஃபோன் போது அவங்க அம்மா அங்கே இல்லை. இப்போது இன்ஸ்பெக்டர் ஒரு தகவல் சொல்கிறாரு, உங்கள் அம்மா தொலைச்சி போயிட்டாங்க, கல்கத்தாவுக்கு போயிட்டாங்க. கல்கத்தாவில் ஒரு தமிழர் உங்கள் அம்மாவை காப்பாற்றி அங்கே உள்ள லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்காரு. நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் உங்கள் அம்மாவை அழைச்சிக்கிட்டு வரணும் அப்படின்னு ரெண்டு பேர்த்தையும் ஒரு கண்டிஷனாக அவர் சொல்கிறார். இப்போ இவங்க அம்மாவை காணாமல் போன அம்மாவை தேடி இவங்க ரெண்டு பேரும் கல்கத்தா கிளம்புறாங்க. பேசிக்காமலே கிளம்புறாங்க. இவங்க ஏன் பேசலை, எந்த சூழ்நிலையில் இவங்க அவங்க அம்மாவை கேட்டு பிரிஞ்சு பேசாமல் இருக்காங்க, கல்கத்தாவில் காணாமல் போன அவங்க அம்மாவை தேடி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, கண்டுபிடிச்சி பத்திரமா சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்தாங்களா அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதை. இதை ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு எடுத்திருக்காங்க. படத்தில் நிறைய சென்டிமெண்ட் சீன்கள் எல்லாம் வருது. ஆனால் அது நம்ம கூட ஒட்டி போகலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு அம்மா புள்ள பாசத்தை வச்சு ஒரு கதை இருக்காங்க. இதே மாதிரி 6 கதைகள் தமிழ் சினிமாவில் வந்தால் சில சீன்கள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஏதோ ஒரு ஃபீலிங் வரும். அந்த ஃபீலிங் இந்த படத்தில் ரொம்ப இடத்துல மிஸ் ஆச்சு. அப்புறம் இந்த அம்மாவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க. கொஞ்ச நேரம் கல்கத்தாவில் போய் சேர்ந்துடுறாங்க. அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வர போகும்போது அந்த அம்மா திரும்பவும் அங்கே இருந்து தொலைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அந்த அம்மாவை திரும்பவும் தேடி பிடிச்சி ட்ரெயினில் சென்னைக்கு கூட்டிகிட்டு வராங்க. இவங்க ஏன் பிரிஞ்சாங்க, எப்படி பிரிஞ்சாங்க, இந்த அம்மாவை எப்படி அங்கேருந்து கொல்கத்தாலேருந்து சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படிங்கிறதா இந்த படத்தோட மொத்த கதையும். சரி, நம்ம ஊர்வசி அவர்களை பற்றி பேசணும். ஊர்வசி அவர்கள் வழக்கமான நடிப்பு. அவங்க வந்து ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்தாங்க, இப்போ காமெடி கதாபாத்திரம் கொடுத்தாங்கன்னா அந்த காமெடி கதாபாத்திரமாகவே மாறிடுவாங்க. ப்ளஸ் வந்து இது வந்து குடும்ப சென்டிமெண்ட் சீனா, அதனால் அவங்களுக்கு உண்டான நடிப்பை கரெக்டாக பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். அட்டகத்தி தினேஷ், மாறன். படத்தோட முதல் பாதி மாறன் அவங்க தான் ஹீரோன்னு சொல்லலாம். ஏன்னா படத்தோட முதல் பாதியில் நிறைய டைலாக், நிறைய இடத்துல மாறன் அவர்கள் தான் வராங்க. செகண்ட் ஹாஃபில் ஊர்வசி அவர்கள் அதை டேக் அப் பண்ணிடுறாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது நம்ம அப்படி பார்த்தோன்னா, இது ஒரு உண்மை சம்பவத்தை ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக எடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. படம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இதில் உள்ள சில பல கதாபாத்திரங்கள், சில பல எமோஷன் சீன்கள் எல்லாம் நமக்கு ஒட்டி போகலை, நம்மளோட ஒட்டி போகலை. அதாவது ஒரு ஃபேமிலி ட்ராமா வரும்போது சில சீன்கள் பார்க்கும்போது நமக்கே அப்படி உடம்புக்குள்ளே இருக்கும், ஐயோ இந்த அம்மா ஏன் இப்படி இருக்காங்க, எதனால் இப்படி போயிட்டாங்க, ஐயோ இந்த அம்மா காணாமல் போயிட்டாங்களே அப்படின்னு நம்ம பல இடங்களில் நமக்கு ஒரு நம்மளே அறியாமலே நமக்கு ஒரு சிலிசிலிப்பு வரும். அந்த சிலிசிலிப்பு இந்த படத்தில் நிறைய மிஸ் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் இந்த படம் தியேட்டரில் பார்க்குற அளவுக்கு ஒத்தான படம் தான், நல்ல படம் தான். ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். ஆபாச காட்சிகள் எதுவும் இல்லாமல் தரமான ஒரு தமிழ் சினிமா